Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நான் broccoli fried rice பண்ண போறேன். அதுக்கு தேவையான ingredients அரை broccoli நல்லா நீட்ட காம்பா மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல கட் பண்ணி உப்புல போட்டு க்ளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் finely chopped, ஒரு 10 பூண்டு சின்னதா, உப்பு தேவையான அளவு, பெப்பர் தேவையான அளவு, பச்சை மிளகாய் பாதியா ஒரு பச்சை மிளகாய், நெய் வறுக்கிறதுக்கு நெய் அதுவும் தேவையான அளவு, 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் முழுகிற அளவுக்கு போட்டு ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த ரைஸோட வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல, அது பாட்டு ஊறட்டும் ஒரு 30 நிமிஷத்துக்கு. வச்ச தண்ணியை இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடுறோங்க. இதை யூஸ் பண்ண வேணாம். நம்ம புது தண்ணி இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு இந்த பாஸ்மதி ரைஸோடு சேர்த்து ஒரு விசிலுக்கு இந்த ரைஸை வேக விட போகிறோம். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, ரைஸ் குழஞ்சிரும். நல்லா ஒரு விசில் வந்தோடனே குக்கரை திறந்து இந்த மாதிரி நான் தண்ணி போட்டு ஸ்டீமை வெளியே விட்டுருக்கேன். இதை இப்படி எடுத்துடுறோம். குக்கரை நல்லா திறந்தோடனே நல்ல நறுமணமான பாஸ்மதி ரைஸ் இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு கடாயில் இந்த ப்ராக்லியை நம்ம வதக்க போகிறோங்க. அதுக்கு நெய் ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கிட்டு இந்த ப்ராக்லி அதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறோங்க. ப்ராக்லிக்கு 4 நிமிஷம் போதும், நல்லா வதங்கிடும். அதுக்கு மேலே குக் பண்ணவே தேவையில்லை. நம்ம நெய் சேர்த்து வதக்குனா நல்ல நறுமணமாக இருக்கும். இதோட நம்ம உப்பும் அரை ஸ்பூன் பெப்பரும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராக்கலி நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். ப்ராக்கலி இப்போ நல்லா வதங்கிட்டு வெந்துருச்சு. நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்ல நறுமணமாக இருந்ததுங்க ப்ராக்கலி. அதே கடாயில் நான் இப்போது கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்க போகிறேன். இந்த எண்ணெயில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 10 பூண்டு அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறேன். கொஞ்சம் பூண்டு கலர் மாறுற மாதிரி இருக்கும்போது அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பூண்டு சீக்கிரமாக வதங்கிடுங்க, அதனால் பார்த்து கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிரும், டக்குன்னு அடி பிடிச்சிரும் பூண்டு. இதோட நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு அதோட ரைஸுக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் நம்ம பச்சை மிளகாவை சீவி போட்டுக்கிறதுனால ரொம்ப காரம் கொடுக்காது. கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நல்லா பெப்பர் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா பெப்பர் வாசனை போனதுக்கப்புறம் நான் அந்த ப்ராக்லியை இதோட சேர்த்து ஒரு பெரட்ட போகிறேன். இதுக்கப்புறம் நான் வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, சாதம் நல்லா வெந்திருக்கு, குழையலை. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா லைட்டாக சாதம் குழஞ்சிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. நல்லா பெரட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பெப்பர் வேணால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் எதுவும் போட தேவையில்லை. நம்ம அருமையான நறுமணமான ஹெல்த்தியான ப்ராக்லி ரைஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.